ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேகர் ஜான் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமையோட ஃபுல் vlog தான் பார்க்க போகிறீங்க, ஓகேவா? காலையில் என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது டக்குன்னு கீரைன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. சரி பரவாயில்லையே, கீரை வந்திருக்கு காலையில், ரொம்ப நாள் வேறு ஆயிடுச்சு கீரை வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கீரை வாங்க போயிட்டேன். ஒரு 2 கட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு கட்டு 10 ரூபா, 2 கட்டு வாங்கியாச்சா. அந்த 2 கட்டு கீரையும் வேகமாக நம்ம இப்போ கீரையை பின்ன ஆரம்பித்தாச்சு. ஆனால் அந்த கீரையில் கழிவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகான கீரை. நானே நினச்சேன், பரவாயில்லையே இவ்வளோ அழகான கீரை தந்திருக்காங்களே அப்படின்ட்டு. ரொம்ப நாள் வேறு ஆச்சு, ஆனால் கீரை இவ்வளோ அழகாக இருந்ததுனால உடனே என்ன பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு பின்னி எடுத்தாச்சு கீரையை. அப்புறமா ஒரு குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் போட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சம் பாசிப்பருப்பு, இதெல்லாம் போட்டு குக்கரில் சரி விசில் வச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த கீரை உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது அரைக்கீரை, சரியா? கீரை எங்கள் அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையே, அதனால் காலையிலே இன்றைக்கி கீரையே வச்சு கொடுத்துருவோம். எங்கள் அப்பாவுக்கு என்னன்னே தெரில, திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை கால் நடக்கவே முடியல, அப்படியே உட்காந்தாச்சு. என்னப்பாங்க எந்திக்கவே முடியலை. அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க இங்கே நல்ல காலுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம், நல்லா இதாக பாருங்கள் அப்படின்ட்டாங்க. நான் வேறு ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே ரொம்ப தூரம், எங்கள் அப்பாவுக்கு ஒரேட்டே வைக்க முடியல, இவ்வளோ தூரம் போகிறது. அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே திருநகர் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போனேன் எங்கள் அப்பாவுக்கு. அங்கே பார்த்துட்டு முடக்குவாதம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பாவுக்கு நல்லா வயசாகிட்டு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் முடக்குவாதம் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் செய்யாது அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லி ஊசி போட்டு ட்ரிப்ஸ் போட்டு எப்படியோ நடப்பாங்க அப்படின்ட்டே நான் நினைக்கல. பார்த்துடுங்க, எந்திரிச்சு நடப்பாங்க அப்படின்னு ஒரே நாளில் எங்கள் அப்பா இப்படி உட்காருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கே பயமாயிருச்சு, என்னடா நடந்துருவாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் நரம்பில் ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றி ஒரு 2 ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாங்க. சரி, என்னை சுத்தமாக எட்டு வைக்க முடியல என்னால். நான் ஒருத்தி எப்படி கூப்பிட்டு போக முடியும்? எங்கள் வீட்டுக்கார் பைக்கில் நான் வரேன் கூப்பிட்டு போ, அப்படி நீ எப்படியா கைப்பிடிச்சி கூட்டா அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டு போனேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி எப்படியோ கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் கீரையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையில் எங்கள் அப்பாவுக்காக தான் வச்சதே கீரை. மாத்திரை கொடுக்கணும், சரி நல்லா சூடாக சோத்தில் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வேகமாக கீரையை பின்னிட்டேன். பின்னி நல்ல ஃப்ரெஷ் கீரை தான். அதுக்கப்புறமா குக்கரில் வச்சாச்சு. விசில் போனோடனே கடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பிள்ளைகள் ஹோம் ஒர்க்கே பண்ணலை. அப்புறம் பிள்ளைங்க ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹோம் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நான் வேகமாக உட்காந்து ஆஞ்சிட்டு இருந்தேன். கீரை 6 மணிக்கே அதனால் மெதுவாக உட்காந்து ஆஞ்சாச்சு. எப்படியோ நல்ல கீரைன்னா ஆயிரதுக்கு நம்மளுக்கு லேட்டே ஆகாதுல்ல, ஆசையாக தான் இருந்துச்சு நல்லா ஆயிரதுக்கு. அதேமாரி நிறைய கீரை இருந்துச்சு. கடையிலலாம் வாங்கினா 10 ரூபாய்க்கு கொஞ்சமாக தான் கீரை வரும். அதாவது ஒரு கட்டு கீரை வாங்கினா ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி 2 கட்டு கீரை வாங்கி 2 வேளைக்கு நாங்கள் சாப்பிட்டோன்னா பார்த்துட்டுங்க. 2 வேளைக்கு நாங்கள் 4 பேரும் சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ கீரை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டி நல்லா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா கீரையை ஆஞ்சி எடுத்துட்டு அப்படியே குக்கரில் வைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. பிள்ளைங்கள அதுக்குள்ளே குளிச்சுட்டு வாங்கன்னாச்சு. ஸ்கூல் எக்ஸாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. இது ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன். சண்டே ப்ராஜெக்ட் பண்ணுற வேலையாக தான் இருந்தேன். எங்கள் அப்பாவை கீழே விழுந்த உடனே ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணலை. அதனால தான் பிள்ளைங்க காலையிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்படின்னு சார்ட்டு எல்லாம் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் காலையில் உட்காந்து பிள்ளைங்க ஹோம் ஒர்க் பண்ணிச்சு. நாங்கள் கீரையை மட்டும் எடுத்தாச்சு. எவ்வளோ நேரம் கீரை ஆகிறதே வருது இல்லை. கட் பண்ணலான்னு பார்த்தா கட் பண்ண உள்ளே வந்தாச்சு. இனி பேசித்தான் ஆகணும், நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும், ஓகேவா? பாருங்கள், தொடர்ந்து சேனலை பாருங்கள். நான் ப்ரைஸ்லாம் போட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்ட்டு. யாராவது நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்களா? 10-11 பேர் தான் பண்ணியிருந்தீங்க கமெண்டு. அதனால் தொடர்ந்து பாருங்கள், சரியா? குக்கரில் 3 விசில் வச்சு உப்பு போட்டு ஒரு பூண்டு போட்டிருந்தேன். தேடி எடுத்து கட்டான்னு கடைஞ்சிச்சு. சூடாக சோத்தில் கீரை போட்டு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கீரை வச்சிங்கன்னு அப்படிங்க வத்தல் நிறைய கிள்ளி போட்டு வாங்கிக்கலாம், செம்மையாக இருக்கும். நான் 4 வத்தல் போட்டிருக்கேன் பாருங்கள்.
பச்சை மிளகா வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டு வச்சேன் குக்கரில். பார்த்திங்களா கீரை எவ்வளோ க்ரீனாக இருக்குது அப்படின்ட்டு. வத்தல் மட்டும் 4-5 போட்டுருவேன். ஏன்னா அந்த கீரையை பசைஞ்சு அந்த வத்தலை கூட்டி நான் சாப்பிட்ருவேன். அப்படியே தான் எப்போவுமே சாப்பிட்றது. அதுக்காக தான் கீரைக்கு நிறைய வத்தலே போடுறது நான். சூப்பராக இருக்கும். நீங்களும் நிறைய வத்தல் போட்டு தாளித்து விடுங்க. ஃபஸ்ட்டு காரம் கம்மியாக போடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அதை ஒரு குண்டானில் தூக்கி போட்டு கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்கூலுக்கு வச்சு விட்றதுக்கு. கீரை மட்டும்தான் வச்சேன். ஏன்னா கீரையே ஆயிரக்கு லேட் ஆகிட்டா. அது வேறு இடையில வேறு நான் ப்ராஜெக்ட் வேறு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேனா, அதனால் கீரை மட்டும்தான் இன்றைக்கி. கீரை நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் பிள்ளைகள். அதனால் கீரையை நல்லா போட்டு நான் நல்லா கிண்டிட்டேன். கிண்டி சூப்பராக டிஃபன் பாக்ஸில் வச்சு அப்படியே லஞ்சும் இதை பாருங்கள் நீங்கள். நான் ஒரு நாளுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன் தெரியுமா? இன்றைக்கி பாருங்கள், ஓகேவா? அப்படியே ஸ்நாக்ஸு லஞ்ச் பேக்குக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சு பிள்ளைங்கள அனுப்பிவிட்டாச்சு. அப்புறம் ஸ்கூல் தான் ரொம்ப தூரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சாயங்காலம் இப்போ கூப்பிட போகிறேன். அதனால தான் வீடியோவே எடுக்க முடியல. நான் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் தெரியுமா? தனக்குங்குளத்துலேருந்து தனக்குங்குளத்தில் 3:30க்கு கிளம்புனேன்னா நான் வீட்டுக்கு வர 6 மணி ஆயிடுது. அதனாலேயே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. சரி, என்னமெல்லாம் லீவ் டேஸில் தான். ஏன்னா பிள்ளைங்க இருந்தால் தான் வீடியோவும் எடுக்க முடியும். வீடியோ எடுக்க ஆளே கிடையாது. என் பையன் தான் எடுப்பான். அவனால் முடிஞ்சதை எடுப்பான். நானும் என்னால் முடிஞ்ச வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன், ஓகேவா? மற்றபடி வீடியோ எடுக்க எனக்கு ஆளெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டுக்கார எடுக்க சொன்னேன்னு வைங்க, நீ அப்படிலாம் ஒன்றும் வீடியோ போடாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இந்த நப்பாட்டியை தான் வச்சு விட்டேன் அவசரத்துக்கு. ஆனால் திங்கக்கிழமை வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் தான் வைக்கணும். ஃப்ரூட்ஸ் வைக்கலை. எப்போவுமே ஃப்ரூட்ஸ் வச்சு விடுவேன். அன்றைக்கி வைக்கலை, நப்பாட்டி தான் வச்சு விட்டேன். சரி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணியை அடைச்சி உள்ளே வச்சாச்சு. பேக்கிங்கை முடிச்சாச்சு. லஞ்ச் டவல் எல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கள கிளப்பியாச்சு. ஷூ சாக்ஸ் மாட்டி விட்றதும் நான் தான். எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் மாட்டி விடுவாங்க. இன்றைக்கி நான் தான். எழும்பவே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி. படுத்தே தான் நடந்தாங்களா, சரி என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டு அப்படின்ட்டு வேகமாக சாக்ஸு மாட்டி விட்டேன். எப்படி உட்காந்து காலை நீட்டிகிட்ருக்கானோ பற்றில நீட்டி விட்டு வேகமாக சாக்ஸை போட்டு அப்புறமா எங்களுக்கு மாடி வீடு தான். கீழே எங்கள் வீட்டுக்காரர் நின்றுட்டு கூப்பிட ஆரம்பித்தாச்சு, என்ன இன்னும் மாட்டலையான்ட்டு. சரின்னு வேகமாக மாட்டி ஆளை கீழே 2 பேரையும் கீழே தள்ளி அனுப்பி விட்டாச்சு ஒரு வழியாக. 7 நிமிஷம் தான் இருக்குது இவ்வளோ நேரம் வீடியோவில் பேசியே. அவ்வளோ வாய் வலிச்சு போச்சு இப்போவுமே இவ்வளோ பேசி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. யூடியூப்பில் சர்ச்சிங்கில் அதை தான் சொல்லுது, எல்லோரும் உங்கள் சேனலை ஸ்வைப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நானே வீடியோ போடுறது கொஞ்சம் சரியில்லை தான், ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு நல்ல செல் வாங்குற வரைக்கும் என்ன செய்ய எப்படி போடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன், ஓகேவா? அப்புறமா வீட்டையும் கொஞ்சம் நல்லா மாற்றணும். அதுக்காக தான் வீட்டிங்கில் இருக்கோம், ஓகேவா? அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பரான வீடியோ போடுவேன், சரியா? நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன், லைஃப் ஸ்டைல் போடலாம். ஆனால் இப்போவுமே எனக்கு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் போட ஆசை தான். வீடியோ எடுக்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மவே எடுக்கிறத வச்சு நம்மளால ஒரு களத்தில் இறங்க முடியலை. கொஞ்சம் அவன் சின்ன பையன் தானே, அவனால் முடிஞ்சதை தான் அவன் எடுப்பான். அதை நம்பி நம்ம ஃபுல்லாக எல்லாமே பண்ண முடியாது. அதாவது ஒரு நல்ல வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும், இந்த கேமராமேன் வேணும். அப்போந்தான் சரி இவங்க கரெக்டாக எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுனாலும் பண்ண முடியும். சும்மா ஏனதானலாம் எடுத்தோன்னா நம்ம செய்கிறதே வேஸ்ட் ஆயிரும், தெரியுதா? குக்கிங் சேனலுக்குலாம் ஒரு நாளைக்கு நாங்கள் 500 1000 செலவு பண்ணி போடுறோம். ஆனால் அதை வந்து நல்லா எடுத்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ செலவு பண்ணுறதே விட்டுட்டேன். நம்ம செலவு பண்ணி அதை நல்லா எடுக்கணும்ல. எங்கள் வீட்டுக்காரர் எடுத்தால் நல்லா எடுப்பாங்கன்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறேன். இந்த 2வது பிள்ளையை பற்றிலாம் பாவம் போல் உட்காந்துருக்கோம். இதுக்கு ஓவர் செல்லமாயிட்டோ என்னமோ தெரில, ரொம்ப அடம் பிடிக்குது. நல்லா பவுடர் போட்டுட்டு சூப்பராக கிளம்பிடும். ஒரே ஸ்டைல் தான் பண்ணணும் இதுக்கு. நல்லா தலை சீவனும் போட்டு இந்த இது பவுட்ரு போடணும். நல்லா புது ட்ரெஸ்ஸாக மாட்டணும் பாவேன். எப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அம்மா இதை போட்டு விடுங்க சாயங்காலம் கிளம்பி வச்சுருப்பீங்களா? அம்மா பாருங்க கீழே போயாச்சு பிள்ளைங்க. அப்புறமா கீழே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ளது என்னது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கோம், ஒன்றுமே சொல்லாது ஃபஸ்ட்டு பிள்ளைகள். ஆனால் அந்த 2வது பிள்ளைகள் அநியாயம் தாங்க முடியல, என்ன ரொம்ப பிஹேவ் பண்ணுதம்மா. அதுக்கப்புறமா கீழே நிற்காம பாருங்க, வீட்டுக்கு கீழே பாய் சொல்லியாச்சு பிள்ளைகளுக்கு.
அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பிள்ளைங்களை ஏற்றிட்டுருக்காங்க. ஓகேவா? பக்கத்துலலாம் ஸ்கூல் இருக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு நான் அன்றைக்கி போனேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னா, இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டாங்க. அதனால தான் சரி அப்போ போனால் நம்ம எப்பவும் படிக்கிற ஸ்கூல்லேயே படிக்க வச்சுருவோம், தூரமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு வச்சாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறது மட்டும்தான் நம்ம பொறுப்பு. என்ன நல்லா படிக்க வச்சுட்டோன்னா பிள்ளைங்க வருங்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூரமானாலும் பரவாயில்ல, காலையிலே நான் போகிறேன், சாயங்காலம் வந்து நீ வந்து போய் கூப்பிட்டு வந்துடு அப்படின்னாச்சு. அதனால தான் அப்புறம் சரின்ட்டு விட்டுட்டேன். இந்த எங்கள் அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு மாத்திரை, அதுக்கப்புறமா சாப்பிட்ட பிறகு 3 மாத்திரை. எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. எனக்கெல்லாம் கீழே உட்காந்த உடனே உட்காந்துட்டு எந்திரிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்படி இருந்திருக்கோம், என்ன பண்ணனே தெரியாமல் இருந்தேன் மாதிரி எப்படியோ என்னாச்சு. அதுக்கப்புறம் இந்த கீரையும் போட்டு சாப்பாடும் கொடுத்தேன். எங்கள் அப்பா கீரை சூடாக சோறுலன்னோடனே நல்லா போட்டோடனே சாப்பிட்டாங்க. சாப்பிட்றதுலலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது தான் கால் தான் முட்டை பாருங்கள் எப்படி வீங்கியிருக்கு பற்றிலா, பழுத்துவே இருக்கா, இப்படி தான் அந்த மாதிரி தான் வீங்கி இருந்துச்சு. நடந்ததே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு நாளைக்கு 5000 பில்லு போட்டுருவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல தெரியுமா, 800 தான் வாங்கினார் அந்த டாக்டரு. சப்பா ஏன்னா அந்தளவுக்கு நடக்க முடியாமல் போயிட்டா இந்த கால் எப்படி சரியாகும். எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, இந்த கால் எப்படி சரியாகும், சரியாவது நான் எப்படி தான் ஊருக்கு போகிறேன்னு தெரியலையே, என்னையாவது ஊரில் கொண்டு விட்டுரு அப்படின்ட்டு. ஊருக்கு போனோன்னா திருநெல்வேலி போனோம். எப்படியுமே கஷ்டம்லாம் ஏற முடியாதுல பஸ்ஸில். அப்புறம் கீழே தெருவில் ஒரு அம்மா வந்து நவாப்பழம் மாம்பழம் எல்லாமே கொண்டு வந்தாங்களா, அதையும் வாங்கி எங்கள் அப்பா வீட்டில் இருந்ததுனால மாம்பழம் நவாப்பழம் கேட்டால் தான் வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க எங்கள் அப்பா. அப்புறம் மதியானத்துக்கு வந்து ஒரு ரசம் வச்சு ஆம்லேட் போட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ரசம் வச்சு நல்ல ஒரு ஆம்லேட் போட்டு கீரையை கடைஞ்சி வச்சதை கொடுத்துருந்தேன் பார்த்துடுங்க. இது வந்து மத்தியானம். அப்புறம் சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து யாரோ 3 பரோட்டா கேட்டிருக்காங்க பசிக்குதுன்ட்டு அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்களா. அப்படியே பிள்ளைங்களும் 3 பரோட்டா பிள்ளைங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க. பிள்ளைங்க வந்த உடனே பிரித்து வச்சு இந்த உட்காந்து சாப்பிட்டாச்சு. தாத்தாவுக்கு 1 அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்டோடனே தாத்தாவுக்கும் 1 கொடுத்தாச்சு. மொத்தமே 3 தான். பிள்ளைங்க பரவாயில்ல, இந்த 2 வாரம் ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவுக்கு மிச்சத்தை கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களாம். எப்படி ஓகேவா? இந்த பாருங்கள், ஆளுக்கு ஒரு குண்டான தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு உட்காந்து சாப்பிடுது 2 தான். எங்கள் அப்பாவுக்கு புரோட்டானா அதுக்கு மேலுக்கு இருக்குது. அதனால் தாத்தா கொடுங்க அப்படின்னாச்சு. தாத்தாவும் சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் எங்கள் அப்பா காலையிலே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. காலையிலே மறுபடியும் எனக்கு லைட்டாக கால் உளர்ற மாதிரி இருக்குது அப்படின்னாவளா, சரிப்பா அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, ஊரில் போனால் தான் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டேன். திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து திசையமலை போனோம். ஓகேவா? பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.